திரு விஜய் அவர்களோட இந்த 2 to 2.25 வருஷ அரசியல் பயணத்துல திரு விஜய் அவர்கள் எல்லா முறையுமே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவன்ற தத்துவத்தை அடிப்படையா வச்சு எல்லாத்தையுமே லேட்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. கரூருக்கு லேட்டா போனாரு. தனித்து போட்டியா இல்ல கூட்டணியோட போட்டியான்ற முடிவை லேட்டா தான் எடுத்தாரு. இப்ப கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் திரு விஜய் அவர்கள் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை சுத்தி எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்தாலும் 4 முனை போட்டியில் ஈடுபட்டிருக்க 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள்லயே அதிகமான கிரௌட் புள்ளி கெப்பாசிட்டி இருக்க நபர் திரு விஜய் அவர்கள் தான். கரியரோட பீக்ல இருந்து வர என்னை வாழ வச்ச தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வரன்னு சொல்ற திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க இந்த 20 நாட்கள்ல சரியா செயல்பட்டு மக்கள் பிரச்சனைகளை சரியா கண்டுபிடிச்சு சரியான பரப்புரை மெத்தட்ல மக்களை போய் நேர்ல சந்திச்சு தன்னோட கருத்துக்களை, தன்னோட வாக்குறுதிகளை, தன்னோட கட்சியோட கொள்கையை, கோட்பாடை, தான் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் சரியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாருன்னா திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆவாரா? திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஜெயிப்பாரா? திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகள் இருந்தாலும் மீதம் இருக்க இந்த 20 நாட்கள்ல திரு விஜய் அவர்கள் தன்னோட 100% தராம 1000% தந்தா மட்டும்தான் இதை பத்தியெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க முடியுன்றதை மட்டும் திரு விஜய் அவர்களும் திரு விஜய் அவர்களை சேர்ந்தவங்களும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.